புதிய மெகா தொடர் கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான காதல் கதை. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ராஜகுட்டி, என் செல்லக்குட்டி, அம்மா, என் தங்கம், என் செல்லம், ஓடியாங்க ஓடியாங்க. ராஜகுட்டி பாத்து வா. அம்மா வந்தாச்சா, அம்மா வந்தாச்சா. ஆமா, என் ராஜ தங்கத்துக்கு அம்மா வந்தாச்சு. வா. என் தங்கம், அம்மா ஃபுல்லா நீங்க தேடனியம்மா? ஆமாம்மா, உங்க தேடிக்கிட்டே இருந்தேன். அம்மாவும் உன்னை தேடிக்கிட்டே தாண்டா இருந்தேன். அப்ப நாளையில இருந்து உங்க கூட வந்துட்டா? வேண்டாம் வேண்டாம். அம்மா, கோமதி அம்மாங்க. கோமதி அம்மா சோறு பொங்குறாங்க. அப்படியா? ஆமா. அம்மா வா வா, அங்க போய் பேசலாம். வடியா. என்ன தங்கம்? அம்மா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குல்ல? ஆமா, ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போனேன். தங்கம், என்னடா சொல்ற? அங்க எதுக்கு நீ போன? ஒண்ணு வாங்கலம்மா, சும்மா சுத்திதம்மா பார்த்தேன். ஏன் தங்கம், அத கையில காசு இல்லல, அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. அம்மா, கோமதி அம்மா தான் ஒண்ணு வாங்கண்டா, சும்மா சுத்தி மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதாம்மா உள்ள போனேன். அப்படியே தங்கம், சரி நீ போவாதம்மா. அம்மா அம்மா, என்ன அங்க என்ன சாக்லேட் வச்சிருக்காங்க? சாக்லேட், ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்காங்கம்மா. என்ன நிறைய வச்சிருக்காங்கம்மா. அதுக்கு தான் அம்மா ஒண்ணு போக வேண்டாம்னு சொன்னேன். இல்லம்மா, நான் வாங்கலம்மா. ஆனா உனக்கு ஆசையா இருந்ததுல? ரொம்ப ஆசையா இருந்ததும்மா. ஆனா நீங்க தான் யாருக்கிட்டே கேட்க கூடாது, யாருக்கிட்டே கை நீட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. தங்கம், அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடுத்து நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு. நீங்க ஸ்கூலுக்குலாம் போகணும்ல? ஆமா. அதுக்கு நிறைய பணம் வேணும்ல, அதான் அம்மா சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். உன்னை ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் மிச்ச காசு இருந்தா அம்மா உனக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுக்க. எனக்கு ஜாக்கெட் வேண்டாம்மா, பரவாயில்லம்மா, ஸ்கூலுக்கு போகணும்மா. அதுக்கு தான் அம்மா பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் உன்னை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துறேன்னா அப்ப நான் ஸ்கூலுக்கு போவேனா? ஆமா. அம்மா பேக் வாங்கி கொடுப்பீங்களா? பேக், ஷூ எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஐயோ, என் செல்லத்துக்கு சந்தோஷத்தை பாரு. ஆமாமா, நிஜமா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுப்பீங்கல்ல? நிஜமா தங்கம்? சரிங்கம்மா. என்னடி இவ்வளவு நேரம் கழிச்சு வர? முதலோட பையன் வேலைக்குனே திரும்ப திரும்ப ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொல்லி பாடா படுத்திட்டாரு. சரி உள்ள வா, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன்ல. பாரு, இப்படி பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துடும். உங்க வீட்டுல வசதியா வாழ்ந்தவா. ஆமா, வசதியா வாழ்ந்ததுக்கு நிம்மதியா வாழணும். ராஜா வாயிலிருந்து வர்ற அம்மா அம்மாங்கிற வார்த்தைக்கு ஈடாகுமா அந்த சொத்தும் சுகமும்? அம்மா அம்மா, இது உனக்கு மந்திர சொல்லி நினைக்கிறேன். என்னம்மா? அரசன் எப்ப வருவாங்க? அவன் வளர்ந்துகிட்டே இருக்காங்க, அத மறந்துடாத. இன்னும் ஸ்கூலுக்கு போனா எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி சமாளிக்க போற தெரியல. அம்மா அம்மா, அரசன் எப்பமா வருவாங்க? நீ உள்ள போ, வருவாங்கம்மா. உள்ள போ. நீ உள்ள போம்மா. சரிங்கம்மா. என்னடி பண்ண போற? கடவுள் விட்டது போல இருக்கட்டும். அரசன் அரசன் வருவாங்க. அரசன்னா யாரு? அரசன் எப்படி இருப்பாங்க? நான் அரசனை பார்க்கணும். அம்மா அம்மா அம்மா, நான் அரசனை பார்க்கணும். அம்மா, நான் அரசனை பார்க்கணும்மா. அம்மா, அவங்க யார் அரசனா? ஆமா, அம்மா, நான் அரசனை பார்க்கணும்மா. அப்பா அப்பா அப்பா,
என்ன கனவையா ஒரு மாதிரியா வருது? ஒரு குழந்தையோட குரல் நல்லா கேட்டுத. குழந்தை குரல் எனக்கு எதுக்கு? எப்படி அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சேன். நான் எப்படி அப்பா? போன்ல அந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படிலாம் இருக்குது. யாரோ ஒரு குழந்தைக்காக என் மனசு ஏன் பதறுது? அந்த குழந்தைய என்ன கனவுல அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. இது கனவா இல்ல தத்ரூமா கேட்டுச்ச. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்ச. அப்பாவை தேடுற குழந்தை மாதிரி கூப்பிட்டுச்சுத. அப்பாவை பார்க்க துடிக்கிற ஒரு குழந்தை கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. ஐயோ ஏன் என் காதல் இப்படி கேட்டுது? அம்மா அம்மா. ஏன் செல்வா, என்னாச்சுடி? அம்மா சொல்லுமா. அப்பாவை பார்க்க துடிக்கிற குழந்தை கூப்பிட்ட மாதிரியே என் காதுல கேக்குதுமா. கனவு மாதிரி தெரியல, தத்ரூமா இருந்ததுமா. அது சில நேரம் அப்படிதான் கனவு வரும். நீ படுத்து தூங்கு. சரிங்கம்மா. இல்லம்மா, நிஜமாவே என் காதுல கேட்டதுமா. எனக்கும் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் தனிமையிலே இருக்கோமா, அது அப்படி இருக்குதா என்னமோ. சரி, நீ படுத்து தூங்கு. சரிங்கம்மா. இவன் லேசில என்ன கூப்பிட மாட்டானே, அப்படின்னா இவன் கனவெல்லாம் கண்டு பயப்படுறான் கிடையாது. ஆமா, அது கனவு தானமா இருக்கும். கனவுதான் இருக்கும். நீ எத்தனை நாள் இப்படி சமாளிக்க போற? உன்னை பார்க்கிறதுக்கு எனக்கு பாவமா இருக்குடி. ஏன்டி இப்படி சித்திராவதப்படுத? என்னதான் நடந்தது உன் வாழ்க்கையில? நீ ஏன் செல்வவை தேடி போகல? என்ன தேடின நீ? செல்வவை ஏன் தேடல? நீ செல்வவை தேடி போயிருந்தா இப்படி நீ கஷ்டப்படணும் அவசியமே இல்லையே. இனி நான் செல்வாக்கு சொந்தமாக முடியாது. அவருக்கு நான் ஒரு போதை நீ சொந்தமாக முடியாது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? துரோகம் பண்ணிட்டாங்க கோமதி. எங்க வீட்டாருக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. பெத்த தாயை துரோகம் பண்ணிட்டா கோமதி. காலத்துக்கும் செல்வ முகத்துல முழிக்க முடியாது. முழிக்க முடியாத அளவுக்கு எனக்கு துரோகத்தை பண்ணிட்டாங்க. எந்த உரிமையில இனி அவர் முகத்துல நான் முழிக்க முடியும்? அவர் முகத்துல முழிக்க கூட எனக்கு அருகதை இல்லை. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத கோமதி. நான் செத்து போயிருவேன். சரி சரி, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. படுத்து தூங்கு. சரி. உன்னால எப்படி செல்வாவை மறந்து வாழ முடியுது? யாரு மறந்தா? தினம் தினம் அவரோட கற்பனையில வாழ்ந்துகிட்டு தானே இருக்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து காதல சொல்லி அப்படிதானே தெரியும்? அப்படிதானே? அதான் இல்ல. நாங்க ஒருத்தர் காதல சொல்லதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை நல்லா தெரியும். என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? ஒரு நாய்க்குட்டியை நம்ம பார்த்தோமே, அதான் முதல் சந்திப்புல. அதுதான் அந்த நாய்க்குட்டி தான் முத என்ன அவரை பார்க்க வச்சது. என்னடி சொல்ற? ஆமா, அந்த நாய்க்குட்டி தான் முத செல்வா கிட்ட என்ன கொண்டு சேர்த்தது. நாய்க்குட்டியா? ஆமா. லா 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 லா. கண்டனுக்கு வள்ளிய போல, கண்ணனுக்கு ராதைய போல, ஆசை கொண்டு உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில. ரெக்காக்கத்தி மறக்கும் மறக்கும் வெள்ளாடு, ரெக்காப்பட்டு மறக்கும் மறக்கும் நெஞ்சம். வழிகள் தாண்டி வருவானோ யாரவனோ, யாரவனோ. ஒழுங்கா அக்கா கிட்ட வந்துரு. ரொம்ப ஓடாத. நான் ஓட ஆரம்பிச்சா நீ தாக்கு பிடிச்சுக்கிட மாட்ட. நான் மானை விட ஸ்பீடா ஓடுவேன். சொன்னா கேளு, மரியாதையா என்கிட்ட வந்துரு. என்னடா கொலைக்கிற? கொலைக்காதடா. ஆத்தடி, இது என்ன கொலைக்குது? நான் பாறேன். இங்க பாரு, எதனால பேச்சோட நிக்கணும். வரட்டாத. சொன்னா கேளுடா. அத்தி, ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதா. ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதா. அவள் பேரை நாடும் அசை
என்ன என்னது? அது வந்து அது வந்து என்ன அது வந்து? நாயில நாயே. சரி அத எந்தி. எந்திக்க முடிஞ்சா நான் எந்திக்க மாட்டேனா? கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? தூக்கி விடணுமா? தூக்கி தானே விட சொன்னேன். அதுக்கே இப்படி முறைக்கீங்க? நீங்க ஒசத்துல உட்காந்துருக்கீங்க, நான் எப்படி காலை ஊனி எந்திக்க முடியும்? சரி சரி சீக்கிரம் எந்தி. அம்மா நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? நாய் வரட்டிச்சு. எங்க வீட்டு நாய் உன்னை வந்து விரட்டுச்சு. ஆஹா, அது உங்க வீட்டு நாயா? அது ஏன் நாய்? பாவி பையன் நாய். அது இப்ப என்ன பார்த்தா குறைக்குது, விரட்டிக்கிட்டு வருது. நாய்க்கு நன்றி சசமே இல்ல. நீங்க சோத்தப்பட்டுனா உங்க பின்னாடி வந்துட்டுன்னு நினைக்க. நான் வெறும் பச்சை தண்ணி தானே கொடுத்தேன். அதுக்கு அதுக்கு என்ன? அதான் என் நாய் உங்க வீட்டுக்கு வந்துட்டு அத பார்க்கலான்னு ஆசையா வந்தா பாவி பையன் நாய் எனக்கு என்ன விரட்டிட்டு. சரி சரி சீக்கிரம் எந்தி. எந்தினா எப்படி எந்திக்க? கொஞ்சம் தூக்கி விடுறது. எப்படி மடியில வந்து விழுந்தியோ அப்படியே எந்தி. என்னெல்லாம் தொட முடியாது. ஓ, நீங்க பிரம்மச்சாரியா? ஓ போத்த கிளப்பாம எந்திரிச்சது. அம்மா, நீங்க என்ன தொட்டு தூக்கணும் எனக்கு ஆசை பாருங்க. எந்திக்க முடியல, எழுப்பி விடுங்க. ரோஹித்! ஐயோ, எல்லாரையும் கூப்பிடாதீங்க. ஏன் இப்படி விழுந்து கிடந்தா பாக்குறவங்க. சரி, நானே எந்திக்க ட்ரை பண்றேன். அடுத்தவங்க பார்க்க வேண்டாம். செல்வா கூப்பிட்டியா? ஐயோ செல்வா ஐயோ, நான் எந்திரிச்சேன். செல்வா இல்ல ஒண்ணு இல்ல, நீ அங்கே நில்லு. சரி சீக்கிரம் எந்தி. சரி. சீக்கிரம் இருங்க, எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ என் காது போச்சுது. ஏன் இப்படி கத்துன? சாரி, நாய் நாய். அதுக்கு இப்படிதான் கத்துவாங்களா? ஐயோ, நாய பக்கத்துல நிக்குது. போச்சுடி. நாய் என் காலை பிடிச்சிட்டு. நாய் வரட்டுங்க, பயமா இருக்கு. நாய் வரட்டுங்க. அது நாய் வரட்டுங்க. அது நாய் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. அந்த நாயை விரட்டிருங்க. நான் போறேன். நாயை வரட்டுங்க, நாயை வரட்டுங்க. சோ சோ போயிடுச்சா? போயிடுச்சு. தேங்க்ஸ். வந்தால் கொஞ்சம் போது வந்தால் கொஞ்சம் போது தேவதேவி என்னோடுதான். செல்வா வந்துட்டேன். என்ன இறங்கதான் உத்தேசம் இல்லையா? நாய் எங்க போயிருக்கு? நான் எல்லாம் போயிட்டு. அதான் என் பாவடை பிடிச்சி இழுக்குதோ? உங்க வீட்டு நாய்க்கு சோத்தப்பட்டு வளர்க்க வேண்டியதுன்னு. இங்க பாரு, ஒழுங்கா எந்திரிச்சிரு. செல்வா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. உன் ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு போட்டுமா? ஐயோ இங்க வருவானே. சீக்கிரம் எந்தி. அதுக்கு முன்னாடி நாயை போ சொல்லுங்களே. அது ஓ நாய் தானே, கடிக்காது. ஓ நாய்க்கு என்ன நான் பச்சை தண்ணி கொடுத்ததா தெரிய போகுது. அது என்ன விரட்டிட்டு தான் அழியுது. என் பாவடைய பிடிச்சி இழுக்குது. செல்வா இதோ முக்கியமான போன் கால் வந்திருக்கு பாரு. நீ எந்தி. நாய் போயிடுச்சுல? போயிடுச்சு, சீக்கிரம் எந்தி. என்ன செல்வா இன்னைக்கு இன்னும் கிளம்பாம இருக்க? கிளம்பிட்டு இப்ப வந்துருவேன். என்ன செல்வா உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஒண்ணு இல்லையா, ஏன் அப்படி கேக்குற? உன் முகம் வித்தியாசமா இருக்குதே. இல்ல நல்லதா இருக்க. என்ன எப்பவும் அழுமூஞ்சதுமா இருப்பான், இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கான். செல்வா 1 மினிட்ல கிளம்பி வந்துருந்தேன். அப்ப நீ கிளம்பவே இல்லையா? இந்த ட்ரெஸ் போதும் வா. இல்ல நான் வரேன். ம் சரி. ஐயோ பேக்கு. இந்த பேக்கு நம்ம வீட்டுல எப்படி? நம்ம வீட்டுல இந்த பேக்கு கிடையாதே. ஐயோ ரோஹித், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். செல்வா இது யாரு பேக்கு? ரோஹித் ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் காரை ரெடி பண்ணு. நான் 2 மினிட்ஸ்ல கிளம்பி வந்துடுறேன். இது யாரு பேக்குன்னு நான் கேட்டேன். இது யாரு பேக்கு? லேடிஸ் பேக்கு மாதிரி இருக்குது. என்னடா என்னடா நடக்குது இங்க? செல்வா இவ்வளவு நேரம் இங்க தானே உட்கார்ந்து இருந்தா,
அப்ப இந்த பேக்க பார்க்காமல இருந்திருப்பான். ஏதோ மலிப்பிட்டு போறானே. என்ன ரோஹித் போலாமா அப்படி? யாரு பேக்கா இருக்கும்? சரி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்வா. ஆமா, என்ன இன்னைக்கு வேஸ்ட் சட்டை? ஏன் போட்டோ என்ன? எப்பவும் ஃபேன் செட் தானே போடுவேன், அதான் கேட்டேன். இன்னைக்கு வேட்டி கட்டணும்னு தோணுச்சு, அதான். ஆனா இதான் உனக்கு சூப்பரா இருக்கு செல்வா. சரி போ. என்ன இன்னைக்கு செல்வா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டுதான். சிரிக்கவே மாட்டான், இன்னைக்கு சிரிக்கிறான். அழுதுகிட்டே ஆபீஸ்க்கு போவான், இன்னைக்கு புத்துணர்ச்சியா இருக்கான். என்ன நடந்திருக்கும்? எதுவும் நடந்துட்டு போட்டோம், செல்வா சந்தோஷமா இருந்தா போதும். சரி கார் ரெடி பண்ணு வா. ஓகே செல்வா. ஒரு நிமிஷம், கார் வேண்டாம், பைக்ல போலாம். சந்தோஷமா இருந்தா தானே பைக் எடுப்பான். ஓகே செல்வா. மறுபடியுமா? என்ன? அது தங்கம் வைரமா இருக்குது, போ வந்து எடுத்துக்க. சொல்லட்டாலும் அது தங்க வைரம் தான். என் புக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் புக்கு. அது கொண்டு போறேன்னா சார் உள்ள விட மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் எப்படி இங்கிலீஷ் பேசுறது? எங்க நான் அப்ப இங்கிலீஷ் பேசு. என் புக்கு தாங்க பேசுறேன். செல்வா ஐயோ சீக்கிரம் ஒளிஞ்சுக்க. என்ன ரோஹித்? எப்படி பேக் எங்க வந்திருக்கோம்? ரோஹித் இல்ல செல்வா, நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், எப்படி வந்தது? அது ஏன் பேக்குன்னு சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நோட்டெல்லாம் அதுல தான் இருக்கு. அத படிக்கிறேன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாம போயிடும். அது மட்டும் இல்ல, தையல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளவுஸ் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல சுடிதார்ல தச்சு பழகிடுவேன். அதுல தான் சிசர்லாம் இருக்குது. ப்ளீஸ் வாங்கி கொடுங்க, நான் இப்படியே போயிடுறேன். அந்த பேக்கல கிடக்கட்டும், நீ கிளம்பு. இல்ல செல்வா, இது யார் பேக்குன்னே தெரியல, தூக்கி வெளியில வீசட்டுமா? வெளியில வீச போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், அது அதுல இருக்கட்டும், வேண்டியவங்க எடுத்துக்கிடுவாங்க. யார் செல்வா வேண்டியவங்க? ஐயோ ஏன் எதுக்கு? கிளம்பு, நேரம் ஆயிட்டு. இல்ல செல்வா, இந்த பேக் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது ஏன் பேக்கு? அது ஏன் பேக்கு? வாங்கி கொடுங்க, நான் போறேன். செல்வா, நீ யாருக்கிட்டே பேசுறியா? இல்ல, நீ வண்டி எடுன்னு சொன்ன. நான் இப்ப போயிருவேன், பேக்கல தான் கிடக்கும். எப்படி வந்தியோ அப்படியே ஓடிடு. ஆமா, இது ஏன் வீடு, நான் இங்க இருக்க போறேன். போவீங்கன்னா நான் பேக்கு கிடைச்சா இப்ப கூட சொல்லாம கொல்லாம ஓடிடுவேன். இனி உங்க வீட்டு தசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். சரி, நான் இதுல கொஞ்சம் பணம் இருக்குது, தேவையான பொருளை வாங்கிக்க. அது போனா போட்டோம். சீ, உங்க பணம் யாருக்கு வேணும்? எனக்கு என் நோட்டு புக்கு தான் வேணும். எப்படி துமரு? என் பணத்தை என் மூஞ்சில எறிகிற? உங்க பணத்தை தானே உங்க மூஞ்சில எரிஞ்ச. எனக்கு என் நோட்டு புக்கு வேணும். எனக்கு உங்க பணம் வேண்டாம். உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பணம் யாருக்கு வேணும்? எனக்கு என் நோட்டு புக்கு தான் வேணும். இங்க போற செல்வா, உன்கிட்ட இப்ப எந்த சொத்து சுகமும் இல்ல. வெறும் பையில நம்பி வரதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. எங்க அம்மா அப்பா சொல்றதா சரி. நான் எங்க அம்மா அப்பா சொல்றதா நான் கேட்பேன். காசு பணம் கூட இல்லாதவங்க கூட என்னால வாழ முடியாது. பணம் காசு இல்லாதவங்க கூட என்னால வாழ முடியாது. எனக்கு உங்க பணம் வேண்டாம். எனக்கு என் நோட்டு புக்கு தான் வேணும். நான் நிறைய பணம் அதுல வச்சிருக்கேனே. என் கோத்த கலப்ப கூடாது. உங்க பணத்தை நீங்க வச்சு தொலைங்க. எனக்கு என் நோட்டு புக்கு தான் வேணும். அதுக்கு 1000 நோட்டு வாங்கலாம். 1000 நோட்டு எனக்கு தேவையில்லை. என் நோட்டு தான் எனக்கு வேணும். அப்போ காசு பணம் உனக்கு வேண்டாம். எனக்கு எப்பவுமே தேவையில்லை. பணத்தை கொடுத்து என்ன பிச்சைக்காரி ஆக்குறீங்களா? நான் ஒண்ணு உங்க பணத்துக்காக வந்த பிச்சைக்காரி இல்ல. நாய் தோத்துச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்க தான் அவர்கிட்ட என்ன மறைச்சீங்க. சரி, எதுக்கோ மறைக்கிறீங்கன்னு நானும் மறைஞ்சு நிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு என் நோட்டு புக்கு வேணும். உங்க பணம் எனக்கு வேண்டாம். செல்வாக்கு என்ன ஆச்சுதே? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? எதுக்கு பணத்தை அள்ளி வீசுனா? செல்வா, எதுக்கு பணத்தை இங்க வீசுன? அது வேண்டாம், ஏதாவது டெஸ்டுக்கு கொடுத்துரு. ஓகே செல்வா. நீ போ, நான் வரேன். ஓகே செல்வா. பணத்தை தூக்கி எறிஞ்சல ரொம்ப வருத்தப்படுவேன். நான் ஒண்ணும் அனாவசியமா என் பணத்தை தூக்கி நான் எரியல. நான் பிச்சைக்காரி மாதிரி எனக்கு பணத்தை கொடுக்குறீங்க. நான் என் பேக்க தான கேட்டேன். உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கிட்டு போனா அது எனக்கு அசிங்கம்னு உங்களுக்கு தெரியாது. நான் நாயத்தர்த்தி தான் வந்தேன், பணத்தை வாங்குறதுக்கு இல்ல. தெரியாம உங்க மடியில விழுந்துட்டேன். சீ, அருவருப்பா இருக்கு இப்போ. பணம் வேண்டாமா?
என்ன செல்வா நேராகிட்டே இருக்குது. இங்க தானே இந்த பேக் இருந்தது. அது எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துட்டு. ரோஹித், நம்ம ஏரியால இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் நீ டொனேஷன் ரெக்கமெண்ட் பண்ணு. இன்ஸ்டியூட்டுக்கா? அது தனிப்பட்டவங்க தானே வச்சிருப்பாங்க. அங்கேயும் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம நிதி உதவி சேரணும். ஏற்பாடு பண்ணு. நம்ம ஏரியால இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டும், புரியுதா? குறிப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ், அப்புறம் தையல் கிளாஸ் இருக்கிற மாதிரி இன்ஸ்டியூட்ட குறிப்பா பார்த்து என்று சொல்லி. சொல்லுதேன் செல்வா. மிஸ் பண்ணிடாத. தையல் கிளாஸ் இருக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கணும். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நேர்ல போய் டொனேட் பண்ணிடலாம். ஓகே செல்வா. இப்போ இன்னைக்கு ஆபீஸ் போண்டாமா? இல்ல, நான் முழு நேரமும் அங்க இன்னைக்கு இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே செல்வா. ஸ்போக்கன் இங்கிலீஷ், தையல் கிளாஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்ஸ்டியூட் இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே செல்வா. ஸ்போக்கன் இங்கிலீஷும் தையல் கிளாஸும் இருக்கிற மாதிரி